1989 ஒரு 16 வயசு பையன் இந்தியாவுக்காக கிரிக்கெட் ஆட வரான். கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட அந்த பையனுக்காக கிரிக்கெட் பார்க்குறாங்க. அந்த கஷ்டமான சமயத்தில் நம்ம போர்டு இவ்வளோ பெருசு கிடையாது, ஃபண்டிங் கிடையாது, மேட்ச் ஃபிக்ஸிங் பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியா கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பையன் எல்லாரையும் சேர்ந்து ஒன்னாக்கி கிரிக்கெட் பார்க்க வச்சான். அந்த பையனுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு போக வச்சான். அந்த பையன் பேட்டிங் ஆடுறப்போ இந்தியாவில் ஒரு இடத்துலையுமே டிராஃபிக் இருக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி போய் அந்த பையனோட பேட்டிங் பார்க்க போவாங்க. அந்த பையன் அவுட் ஆனா மேட்சே நடக்காத அளவுக்கு ஸ்டேடியத்தையே கொளுத்திடுவாங்க. அந்த பையன் அவுட் ஆனா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வரைக்கும் கிரிக்கெட் வரலாறுலயே அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ஸ்டேச்சர், ஒரு லெகசி யாருக்குமே கிடையாது. 1992 தன்னோட முதல் உலக கோப்பையை விளையாடுறாரு. 7 இன்னிங்ஸ்ல 283 ரன், 47.16 ஆவரேஜ். இந்தியா தோத்துடுறாங்க. 1996 தன்னோட 2வது உலக கோப்பை ஆடுறாரு. 7 இன்னிங்ஸ்ல 523 ரன், 87.17